ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்களா? என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த தடவை ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்டோரி கேட்க போகிறோம். அது யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போகிறோன்னா, இசை நீலா அண்ட் இன்பமாறன். சரி, கதைக்கு போகலாமா? ஒரு ஊர், அந்த ஊர் பேர் சுந்தரபுரம். அந்த சுந்தரபுரம்ல தீபாவளிக்கு பயங்கரமாக ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சான். எங்கே பார்த்தாலும் டமால்னு கிராக்கர்ஸ் சத்தம், ஒரு பக்கம் ஒரே வாசனையா, நெய் வாசனை, ஸ்வீட்ஸ் வாசனை, அப்படியே அந்த ஊரே அவ்வளோ ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்துச்சான். அந்த ஊரில் ஒரு பொண்ணு தாரான்னு இருந்தாலாம். தாராக்கு ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சான், மேக் யோர் ஓன் லேண்டர்ன் அப்படின்னு ஒரு காம்படிஷனா. அதில் என்ன பண்ணணும், நம்ம நம்மளோட ஒரு குட்டியாக ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்களாம். தாராக்கு ஒரே ஹாப்பி. என்ன பண்ணாலாம், கடன்னு போய் பியூட்டிஃபுல்லாக ஒரு லேண்டர்ன் பண்ணாலாம். அது ப்ளூ, ரெட், கோல்டு, அப்படியே மிரர்ஸ் எல்லாமே அப்படியே ஒட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்துதான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஐயோ இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கே தாரா, தங்கமே ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னாங்களாம். என்ன பண்ணாலாம், கடன்னு போய் அவங்க வீட்டு பால்கனியில் மாட்டி விட்டாலாம். அப்போது போகிறவங்க வரவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு தாரா சூப்பர் அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க வீட்டுக்கு பால்கார் அங்கிள் என்ன சொன்னாராம், தாரா இந்த மாதிரி எனக்கு ஒரு லேண்டன் பண்ணிக்கூடேன் அப்படின்ன உடனே அவன் ஓகே அங்கிள், பண்ணித்தரேன் அங்கிள், இதில் என்ன இருக்குது, நான் சீக்கிரமாகவே பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். இப்படியே போயிட்டு இருந்துச்சா. 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சா, அந்த பக்கம் செம காத்து, மழை அப்படின்னு வந்துட்டான். ஓடி போனாலாம் தாரா. எங்க போனா, அம்மா அவளோட பால்கனிக்கு போய் அவளோட லேண்டனை சேவ் பண்றதுக்காக ஓடி போய் பார்த்தா அந்த லேண்டர்னு காத்துல பிஞ்சிடுச்சான். தாரா ஒரே அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சாலாம். அழுது என்னோட லேண்டன் போச்சு, நான் தோத்துடுவேன், எனக்கு இந்த தடவை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் கிடையாது தாரா, நீ இன்னொரு லேண்டன் டக்குன்னு செஞ்சிருவேன், இதுக்கே இவ்வளோ சீக்கிரமாக அழகாக செஞ்சு இன்னொரு லேண்டன் பண்ணலான்னா, எனக்கு முடியாது, என்னால் முடியாது, நான் இந்த லேண்டன் தான், இதுவும் பிஞ்சு போச்சு, எனக்கு வேணாம், இதோட எனக்கு எந்த காம்படிஷனும் வேணாம், நான் எங்கேயுமே போகிறது கிடையாது, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படி சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு அவளோட ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரே சேடாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தாலாம். அப்போது அவங்க வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா, ஓல்டு தாத்தா. அந்த தாத்தாக்கு வீட்டில் இருக்கிற அந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து அவர் தொடச்சு வச்சிருந்தாராம். அதில் ஒரு சில விளக்குலாம் ரொம்ப ரொம்ப பழசாக இருந்துச்சா. அந்த தாத்தாக்கு அது உடையிற கண்டிஷனில் இருக்குன்றது கூட தெரியலையா. அவர் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தாலாம். என்ன பண்ணாலாம் தாரா, அதை பார்த்துட்டு அவளுக்கு தோணுச்சா, என்ன இது தாத்தா உடையிற மாதிரி இருந்தாலுமே அதை பத்திரமா வைக்கிறாரு, இது ஒரு லேண்டன் தானே, நம்ம பேப்பர்ல தானே செஞ்சோம், இன்னொரு லேண்டன் செய்யறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், டக்குன்னு அந்த லேண்டன்லேருந்து இன்னொரு லேண்டன் பண்ணி 2 லேண்டன்ஸா பண்ணிட்டாலாம். அதுல என்ன பண்ணலாம், ஒன்று எடுத்துட்டு போய் கடன்னு அந்த தாத்தா வீட்டுக்கு போய், தாத்தா இந்தாங்க உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாலாம். அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சா. தேங்க்யூமா, எனக்கு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தது கிடையாது, ரொம்ப அழகா இருக்குமா, தேங்க்யூமா அப்படின்னு சொன்னாராம். அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான். அப்படியா தாத்தா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தாத்தா, தேங்க்யூ தாத்தா, ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட சொன்னாலாம், அம்மா நான் காம்படிஷனில் ஜெயிக்கிறேனோ இல்லையோம்மா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா, தாத்தா இது மாதிரி சொன்னாங்கம்மா, யாருமே அவருக்கு கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது அப்படி சொல்லி, நான் தானம்மா அவருக்கு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, தீபாவளிங்கிறது லைட்ஸு, கிராக்கர்ஸு இது மட்டும் கிடையாது, நம்ம மற்றவங்களுக்கு நம்மளோட லவ்வை காட்டுறது தான் தீபாவளி அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவளுக்கு புரிஞ்சுட்டு அவள் சொன்னாலாம், அம்மா நான் இனிமேல் அழ மாட்டேம்மா, நான் இந்த குட்டி லேண்டன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் ஸ்கூலில், வின் பண்ணாலும் ஓகே, வின் பண்ணலனாலும் ஓகே, ஆனால் நான் ஆல்ரெடி வின் பண்ணிட்டேம்மா தாஸ் தாத்தா கிட்டக்க அப்படி சொன்னாலாம். பக்கத்து வீட்டு தாத்தா பேர் என்ன தெரியுமா, தாஸ் தாத்தா கிட்ட நான் வின் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியும்மா, நீ ரொம்ப செமத்து பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட் எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து போய் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஜாலியாக புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்களாம். சரி, நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும், நம்ம ஒன்று சரியே வரல கிடைக்கல அப்படின்னாலாம் நம்ம
அச்சோ எனக்கு அது வரல, அது பிஞ்சிருச்சு, அது உடஞ்சிருச்சுலாம் சேட் ஆகக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத டக்குன்னு நம்ம யோசிச்சு நம்ம வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, தீபாவளி அன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேரண்ட்ஸ் கூட தான் போய் கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் பண்ணணும். செப்பல் போட்டுக்கோங்க. ஓகேவா? நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க, ஆண்டிக்கும் சேர்த்து நிறைய சாப்பிடுங்க. ஓகே, ஹாப்பி தீபாவளி, லவ் யூ ஆல். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு லைக் பண்ணணும், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, பாய்.